ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, வாக்கியம் உருவாக்குக பகுதி 8 அதுதான் பார்க்க போகிறோம். வாக்கியம் உருவாக்குக அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதற்குரிய விளக்கம். சில சொற்கள் உங்களுக்கு மாறி மாறி கொடுக்கப்படும் ஒன்றன் பின் ஒன்றாக. அந்த சொற்கள் அனைத்தையும் வரிசையாக ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் கிடைக்கும். அதுதான் வாக்கியம் உருவாக்குக. இன்று நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தீங்கன்னா, பகுதி 8 வாக்கியம் உருவாக்குக தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் ஒன்று வரும். அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம மேக் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வினாக்கள் உங்களுக்கு ஒவ்வொரு வினாக்களும் முதலாவதாக கொடுக்கப்படும். அதே போல் சொற்கள் வரிசையான முறையில் அமைந்த வாக்கியம் இறுதியாக விடையாக கொடுக்கப்படும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். வாங்க பகுதி 8 வாக்கியம் உருவாக்குக பார்க்கலாம். இன்று நாம் வாக்கியம் உருவாக்குக பகுதி 8 அதற்குரிய வினாக்களை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் பார்க்கக்கூடிய முதல் வினா, வேண்டும் விதிகளை சாலை மதிக்க. இந்த 4 சொற்களையும் சரியான முறையில் வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடியது. விடைகளை கண்டுபிடித்தால் கமெண்ட் பாக்ஸில் எழுதி அனுப்பலாம். உங்கள் விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் செல்லலாம், சுற்றுலா, மகிழுந்தில். இந்த 3 சொற்களையும் ஒன்றன் பின் ஒன்றாக சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான சொற்றொடர் அல்லது வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாக அமையக்கூடிய வாக்கியம். நீங்கள் விடைகளை கண்டுபிடித்தால் இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வேண்டும், நோய்க்கு, மருத்துவரிடம், செல்ல. இந்த சொற்களை சரியாக வரிசைப்படுத்தும் பொழுது நமக்கு ஒரு அழகான வாக்கியம் கிடைக்கும். அந்த வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இறுதியாக கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து தெரிந்து கொள்ளலாம். அடுத்ததாக பகுதி 8 வாக்கியம் உருவாக்குக. அதற்குரிய வினாச்சொற்கள் மற்றும், வாழும், முதலை, நீர், நிலத்தில். இந்த சொற்களை சரியாக வரிசைப்படுத்தினால் கிடைக்கக்கூடிய வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. சொற்களை சரியான முறையில் வரிசைப்படுத்துங்கள். அழகான ஒரு சொற்றொடர் அல்லது வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அதுதான் விடையாகும். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் வேண்டும், நெகிழியை தவிர்க்க. இந்த சொற்களை சற்று சரியான முறையில் இடமாற்றி வரிசைப்படுத்தும் பொழுது சரியான ஒரு வாக்கியம் கிடைக்கும். அவ்வாறு நீங்கள் கண்டுபிடித்த சரியான வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய வினாச்சொற்கள் மலர்கள் பூத்துள்ளன, பல வண்ண. இந்த சொற்கள் சரியான முறையில் அமையாமல் சற்று மாறி மாறி உள்ளன. மாறி மாறி உள்ள சொற்களை சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக வரிசைப்படுத்தும் பொழுது ஒரு அழகான ஒரு வாக்கியம் நமக்கு கிடைக்கும். அந்த வாக்கியம்தான் விடையாக அமையக்கூடியது. இதுவரையில் நாம் வாக்கியம் உருவாக்குக பகுதி 8 அதற்குரிய வினாக்களை பார்த்தோம். இப்பொழுது சொற்கள் சரியான முறையில் அமைந்த சொற்றொடர்கள் அல்லது வாக்கியமாக அமைந்த விடைகளை பார்க்கலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை கமெண்ட் பாக்ஸிலும் எழுதி அனுப்பலாம். நீங்கள் கண்டுபிடித்த விடைகள் சரியாக உள்ளனவா என்பதனை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து அறிந்து கொள்ளலாம். இதுவரையில் பகுதி 8 வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினாச்சொற்களை பார்த்தோம். இப்பொழுது சொற்றொடர்களான விடைகளை பார்க்கலாம். அந்த வகையில் நாம் இன்று பார்த்த முதல் வினாவிற்கான விடை
அதாவது சரியான சொற்றொடர் அல்லது வாக்கியம். சாலை விதிகளை மதிக்க வேண்டும் என்பது சரியான வாக்கியமாக அமைந்து விடையாக அமைகிறது. உங்கள் விடைகளை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொற்களுக்கான சொற்றொடர் அதாவது சரியான வாக்கியம். மகிழுந்தில் சுற்றுலா செல்லலாம். இங்கு அனைத்து சொற்களும் சரியான வரிசை முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து விடையாக அமைகிறது. எனவே மகிழுந்தில் சுற்றுலா செல்லலாம் என்பது விடை ஆகும். அடுத்ததாக நாம் பார்த்த வினாவிற்கான சரியான வாக்கியம். நோய்க்கு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்பது சரியான வாக்கியம் ஆகும். இங்கு அனைத்து சொற்களும் சரியான வரிசை முறையில் அமைந்து சரியான வாக்கியமாக அமைந்துள்ளது. நோய்க்கு மருத்துவரிடம் செல்ல வேண்டும் என்பது இங்கு விடையாக அமைகிறது. வாக்கியம் உருவாக்குக பகுதி 8 அதற்குரிய அடுத்த வினாச்சொற்களுக்கான சரியான வாக்கியம். முதலை நீர் மற்றும் நிலத்தில் வாழும் என்பது சரியான வாக்கியமாக அமைகிறது. அனைத்து சொற்களும் சரியாக அமைந்து ஒரு அழகான மற்றும் சரியான வாக்கியமாக இங்கு விடையாக அமைகிறது. அடுத்ததாக நாம் பார்த்த வினாச்சொல்லிற்கான சரியான சொற்றொடர் அல்லது வாக்கியம். நெகிழியை தவிர்க்க வேண்டும். 3 சொற்களும் சரியான முறையில் ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து ஒரு அழகான மற்றும் சரியான வாக்கியம் இங்கு உள்ளது. எனவே நெகிழியை தவிர்க்க வேண்டும் என்பது சரியான வாக்கியம் ஆகும். வாக்கியம் உருவாக்குக பகுதி 8 அதற்குரிய இறுதியான வினாவிற்கான சரியான வாக்கியம். பல வண்ண மலர்கள் பூத்துள்ளன என்பது சரியான வாக்கியமாக அமைந்து விடையாக அமைகிறது. எவ்வாறெனில் அனைத்து சொற்களும் சரியான முறையில் அமைந்து விடையாக அமைகிறது. எனவே பல வண்ண மலர்கள் பூத்துள்ளன என்பது விடையாகும். நீங்கள் கண்டுபிடித்த விடைகளை இங்கு கொடுக்கப்பட்டுள்ள விடைகளுடன் ஒப்பிட்டு பார்த்து சரிபார்க்கலாம். இன்று நாம் பகுதி 8 வாக்கியம் உருவாக்குக அதற்குரிய வினாக்களையும் இறுதியாக சொற்றொடர்களாக அமைந்த விடைகளையும் பார்த்தோம். மீண்டும் இது போன்ற ஒரு அருமையான வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரையில் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.